இந்த குறும்படமானது மக்களின் இயல்பு வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையில் காணப்படும் சிறு பிழைகளையும் சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இது யாரையும் புண்படுத்துவதற்கு அல்ல. பா ஓடிச்சாச்சுரா சாமி. வந்துருச்சுரா. ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால ஃப்ரீயாக இருக்கும்ல. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சரி, நம்மளால் மொபைல் யூஸ் பண்ணாமல் வாழவே முடியாதா? தின்றதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரு நாளைக்குனாச்சும் யூஸ் பண்ணாமல் இருக்கலான்னு பார்த்தா முடியலடா. என் பையன் டெய்லியும் அப்பா அப்பான்னு ஆசையாக கூப்பிடுவான். அவனை கூட நேரில் பார்க்க முடியலையே. என்னடா வாழ்க்கை இது? இப்படி நம்ம வாழ்க்கை போயிருமா? ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைலு என் நெஞ்சையே பதற வச்சிருச்சடா. இது கீழே விழுந்தா நான் எதுக்கடா இவ்வளோ பதறேன்? நான் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறேன் பார்த்தா இத்தனை நாள் இதுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இனிமே நான் அதுக்கு அடிமைடா. என் வாழ்க்கை இந்த ஸ்க்ரீனில் இல்லை, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. இந்த அழகான வாய்ப்பை நான் தவற விட்டேன். அதனால என்ன, இன்னும் நேரம் இருக்கு. நான் வாழ போறேன். இந்த ஸ்க்ரீனுக்குள்ள இல்லை, என் சொந்த வாழ்க்கையோட தான். கடவுள் படித்த அழகான இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறேன். நீங்களும் இதே மாதிரியே வாழுங்க. மொபைல் என்பது நாம் உருவாக்கிய கருவியே. நாம் அந்த கருவியால் உருவாக்கப்படவில்லை என்பதை என்றும் மறவாதிருங்கள்.